மெய்நிலைதான் தமிழாகி வெளிப்படுகிறது என்கிற தலைப்பில் ஆற்று மெய்நிலை உரையாடல் மையத்தில் நடைபெற்ற மெய்த்தமிழ் மேடை துவக்க நிகழ்வில் ஐயா சிவகதிரவன் அவர்கள் ஆற்றிய உரை. அனைவருக்கும் வணக்கம். உள்ளபடிக்கு இன்னைக்கு ஒரு நிறைவான நாளாக, நிறைவான நிகழ்வாக இதை நான் கருதுகிறேன். அதற்கு அடிப்படையான காரணம், நாம் இன்று மெய்த்தமிழ் உரை என்கிற ஒரு முன்னெடுப்பை துவங்கி இருக்கிறோம். இந்த மெய்த்தமிழ் என்பது என்ன என்றால், தமிழினுடைய வளமையை, தமிழ் மொழியினுடைய வளமையை நாம் பெற்றுக்கொண்ட இன்பத்தை, தமிழ் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட எல்லா வளமைகளையும், இன்பத்தையும் யாவரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளும் முகமாக இந்த மெய்த்தமிழ் நிகழ்வை நாம் இன்று துவங்கி இருக்கிறோம். அந்த வகையில் இது நிறைவானது. மெய்த்தமிழ் என்பது நாம் முன்பே பேசியிருக்கிறோம். தமிழ் என்பது ஒரு மெய்நிலையினுடைய வெளிப்பாடு. மெய்நிலையினுடைய ஒரு வெளிப்பாடுகளில் தமிழும் இருக்கிறது. மெய்நிலை பலவேறு சாரங்களை வெளிப்படுத்துகிறது. அதுவே ஒருவருக்கு இரையாக இருக்கிறது. அதுவே ஒருவருக்கு பரலோக ராஜ்யமாக இருக்கிறது. அதுவே ஒருவருக்கு நிர்வாண பரிநிர்வாணமாக இருக்கிறது. அதுவே ஒருவருக்கு சொர்க்கமாக இருக்கிறது. எல்லாமும் மெய்யாகத்தான் இருக்கிறது. மெய்நிலைதான் தம்மை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் மெய் தமிழ் வழியாக தம்மை வெளிப்படுத்திக் கொள்கிறது. எனவே தமிழ் வழியாக மெய்நிலையின் துளிகளை, சாரங்களை பெற்று நாம் அடைந்த மகிழ்வான, இன்பமான உணர்வை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் முகமாக இந்த முன்னெடுப்பு நாம் தொடங்குகிறோம். இதற்கு தமிழுக்கும் மெய்நிலைக்கும் நாம் என்றும் நன்றி அறிதல் உள்ளவராக இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். மெய்நிலை வழங்குகிறது, மெய்நிலை அரவணைக்கிறது என்பது நினைவில் நிறுத்தி இந்த துவக்க நிகழ்வை உங்களோடு செயல்படுத்துவதில் உள்ளபடி எனக்கு மகிழ்ச்சி. தமிழ் மெய்த்தமிழாக இருக்கிறது என்பது நமது பார்வை. அது நமது பார்வை என்பதை விடவும், அது மெய்த்தமிழாக இருக்கிறது என்பதை யாவரும் பார்க்கவும், அறியவும், உணரவும், இன்புறவும் வேண்டும் என்பது நமது வேண்டல். அந்த வகையில் மெய்த்தமிழின் ஆழங்களை, வெளிப்பாடுகளை நாம் உணர்ந்து கொண்ட அளவில், பெற்றுக்கொண்ட அளவில், புரிந்து கொண்ட அளவில்
யாவரோடும் பகிர்ந்து கொள்ளும் அருள் வேண்டும் என்பதும் தற்பொழுது நமது வேண்டலாக இருக்கிறது. இந்த மெய்த்தமிழ் கூடலில் நாம் மெய்த்தமிழின் வெளிப்பாடுகளாக என்னவெல்லாம் பார்க்கிறோம் என்பது ஒரு புறம் இருக்கிறது. மெய்த்தமிழை நாம் எவ்வாறு இன்னும் புரிதலோடு பார்க்க வேண்டும் என்பதும் ஒரு புறம் இருக்கிறது. நம் அருகிலேயே இருக்கிற வெளிப்பாடுகளை நாம் எவ்வாறெல்லாம் கவனிக்காது, பொருட்படுத்தாது கடந்து போகிறோம் என்பது ஒரு புறம் இருக்கிறது. இவற்றை எல்லாம் உள்ளடக்கமாக கொண்டு மெய்த்தமிழின் வெளிப்பாடுகளை ஒரு தொடர் உரையாடலாக, யாவரும் பங்கேற்கிற உரையாடலாக முன்னெடுக்க வேண்டும் என்று ஆற்று அரவணைக் கழகம் இச்செயலை ஈடுபாடோடு செய்கிறது. அந்த வகையில் இன்று இந்த மெய்த்தமிழ் வெளிப்பாடுகளில் ஒன்றாக இருக்கிற மெய்த்தமிழ் இலக்கியங்களுள் போற்றுதலுக்குரிய நூலாக இருக்கிற திருக்குறளை ஒரு துவக்க உரைக்கான நூலாக உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதோடு, மெய்த்தமிழ் எவ்வாறு தம்மை வெளிப்படுத்துகிறது என்பதை இதன் வழியாக நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். மெய்நிலை என்பது மனிதர்களால் எளிதில் அடைய முடியாத ஒன்றாகவும், ஆனால் அடையக்கூடிய ஒன்றாகவும் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது. மெய்நிலை என்பது என்ன என்று கேட்பவர்களுக்கு வள்ளுவர் தாம் இயற்றிய 2வது குறளில் விடை சொல்லி விடுகிறார். கற்றதனால் ஆய பயன் என்கொல் வாளறிவர் நற்றால் தொழால் எனில் என்று சொல்கிறார். ஒன்றை கற்றுக்கொள்வதின் பயன் என்னவாக இருக்க வேண்டும் என்றால், மெய்நிலை தொழுவதாக இருக்க வேண்டும் என்று அந்த குறளில் 2வது குறள் அது. அவரது நிலை, அவர் ஒரு நிலையை விளக்குகிறார். முதல் குறளில் மெய்நிலையின் வெளிப்பாடுகளை விளக்குகிறார். ஆதி பகவன் முதற்றே உலகு என்பது எதை போன்றது என்றால், எல்லா மொழிகளுக்கும் அகரம் இருப்பது போல. அகரம் என்றால் அ என்ற ஒளி மட்டுமல்ல, அந்த வடிவ ஒளி மட்டுமல்ல. அகரம் என்பது ஒரு உவமை.
எல்லா மொழிகளுக்கும் அகரமாயிருப்பது ஒலி. அகரம் என்பது எவ்வாறு இருக்கிறது என்பதற்கு தனி இலக்கணங்கள் இருக்கின்றன என்று இலக்கண வரையறைகள் உண்டு. ஆ என்பது ஆ என்ற ஒலி நிறைவெழுத்து. அது நிறைந்த நிலையில் இருப்பது. அதற்கு முன்பான ஒலி வரைவுகள் இருக்கின்றன என்பது தனி இலக்கணம். வள்ளுவர் என்ன சொல்கிறார்? ஒரு உவமையாக சொல்கிறார். உலகில் இருக்கிற, இருந்த, இருக்கப் போகிற என்று முக்காலத்திலும் நிலை பெறுகிற எல்லா மொழிகளுக்கும் ஒலி, அகர ஒலி இருக்கிறது. அதைப்போல ஆதிபகவன் என்பதும் இருக்கிறது. அகரம் எவ்வாறு இருக்கிறது என்றால், அகரம் எழுத்துக்கு முந்தைய ஒலியாக இருக்கிறது. எழுத்துக்கு முந்தைய ஒலி வடிவில் இருக்கிறது. அது எழுத்தாகவில்லை. அகரம் என்பது ஆ என்பது எழுத்து. அகரம் என்பது எழுத்து அல்ல. அகரம் என்பது எழுத்தின் முன்னைய நிலை. எழுத்தினுடைய முந்தைய நிலை. ஒலிக்குறிப்பு. ஒலிக்குறிப்பு வரி வடிவமாக மாறுகிற போது அந்த ஒலிக்குறிப்பின் தன்மைக்கு தகுந்தாற்போல் வரி வடிவம் எழும்பும் என்பது இலக்கணம். அது ஒரு ஒலிப்பு இலக்கணம், வரைவு இலக்கணம். அதாவது ஒலிக்குறிப்பு எழுவது நிகழ வேண்டும். ஒரு மனிதனுக்குள் ஒலி எழ வேண்டும். எழுவது, எழுச்சி அடைவது என்கிற சொற்கள் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். எழுவது ஒலியாக இருந்து எழுவது என்பதுதான் எழுத்துக்களின் வேர். எனவே அ என்ற எழுத்து எழும் நிலையில் அகர ஒலியாக இருக்கிறது. மொழிக்கு, எல்லா மொழிகளுக்கும் அகரம் இருப்பது போல இவ்வுலகிற்கு ஆதிபகவன் முதன்மையாக இருக்கிறது என்று வள்ளுவர் ஒப்பிட்டு உவமையாக்கி கூறுகிறார். இதில் என்ன மெய்க்கருத்து என்றால், இரண்டும் மெய்நிலை வெளிப்பாடுதான். மொழியை ஒப்பிடுகிற போது அவர் இறையை ஒப்பிடுகிறார். இறையும் மொழியும் ஒற்றை அளவுகோலில் அளக்கிறார். நான் இந்த உரையை மகிழ்வோடு துவங்குவதாக சொன்ன காரணங்களில் முதன்மையானது தமிழ் மெய்நிலையின் வெளிப்பாடு, மெய்நிலை சாரங்களில் வெளிப்படுகிற கோடானு கோடி அருள் வெளிப்பாடுகளில் தமிழும் ஒன்று என்று நான் கூறியது இதை ஒற்றிதான். ஒன்றை ஒப்பிட வேண்டும் என்றால் அதற்கு சற்றும் குறைவில்லாத வேறொன்றோடு தான் ஒப்பிட வேண்டும். அது ஒப்பிடுவதற்கான இலக்கணம். இரண்டு
விலங்குகளை ஒப்பிட வேண்டும் என்று நீங்கள் ஒரு சான்று எடுத்துக்கொள்வீர்கள் என்றால், 2 விலங்குகளுக்கும் ஒப்பிடும்படியான வடிவமோ, தோற்றமோ, ஆற்றல் வெளிப்பாடோ இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு மண்புழுவோடு திமிங்கலத்தை ஒப்பிட முடியாது. அது ஒரு பெரும் நகைச்சுவையாக மாறிவிடும். ஆக ஒப்பிடுதல் என்பது 2 பொருத்தமான பலம் கொண்ட, ஆற்றல் கொண்ட வெளிப்பாடுகளை பொருத்தி பேசுவது, உவமையாக வைத்து பேசுவது என்பது ஒப்பிடுதலின் வரையறை. அப்படித்தான் ஒப்பீடு இருக்க வேண்டும். ஒன்றுக்கு ஒப்பாக ஒன்றை இடுவது. அதான் ஒப்பீடு. நாம் மதிப்பீடு குறித்து பேசுகிற போது பேசியிருக்கிறோம். ஒன்றுக்கு ஒன்றை ஒப்பீடு செய்வது என்பது ஒப்பிடுதல் என்கிற வரையறைக்குள் இருக்கிற பொருள். ஆக ஒன்றை ஒப்பிடுகிற போது சற்றும் குறைவில்லாத ஒன்றை ஒப்பிட வேண்டும் என்கிற இலக்கணத்தை வள்ளுவர் கடைபிடிக்கிறார், வெளிப்படுத்துகிறார். நாம் மதிப்பீடு செய்யவில்லை. வெளிப்படுவதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நான் புரிந்து கொண்டதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். வள்ளுவரினுடைய ஒப்பீடு 2 மெய்நிலை வெளிப்பாடுகளை அளக்கிறது. 2ற்கும் சற்றேறக்குறைய வெளிப்பாட்டு மூலமும், வெளிப்பாட்டு தோற்றமும் ஒன்றாக இருக்கிற 2 கருத்துகள். ஒன்று அகரம், மற்றொன்று ஆதிபகவன். இந்த இரு வகையான கருத்தும் அதனளவில் ஒன்றுக்கொன்று உயர்வோ, குறைவோ என்று சொல்ல முடியாத அளவிற்கு நிறைவானவை. ஏன் அவ்வாறு அந்த நிறைந்த தன்மை அவற்றிற்கு இருக்கின்றன என்றால், அவை 2ம் மெய்நிலையிலிருந்து புறப்படுகின்றன. அவை 2ம் மெய்நிலையை வெளிப்படுத்துகின்றன. ஆதிபகவன் என்கிற கருத்தும் மெய்நிலையிலிருந்து புறப்பட்டு மெய்நிலையினுடைய வெளிப்பாடு. அகரம் என்கிற கருத்தும் மெய்நிலையிலிருந்து புறப்பட்டு மெய்நிலையாக வெளிப்படுகிற ஒன்று. இந்த 2யும் அடர்த்தியாக உள்வாங்கிக் கொண்டு இந்த வெளிப்பாடு வள்ளுவர் வழியாக அருளப்படுகிறது என்பது நாம் பார்க்கிற நிலை. ஆனால் திருக்குறள் என்பது மெய் வழிகாட்டலுக்கான நூல். அது ஒரு மெய் நூல் அல்ல. நாம் அதை மெய் நூலாக போற்றக்கூடாது. அது ஒரு மறைநூல் என்று பலர் கூறுகிறார்கள். அது மறைநூல் என்று. அது மறைநூல் என்கிற சாரம் அதற்குள் ஆய்வாளர்களினுடைய தனித்தனியான பார்வைகளில் சொல்லப்படுகிறது. அது ஒரு வெளிப்பாட்டு நூல். மறைவை வெளிப்படுத்துகிற நூல். நான் இன்னும் உங்களுக்கு ஆழமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்வது என்னவென்றால், திருக்குறளை நீங்கள் உள்வாங்கிக் கொள்வதன் வழியாக மறைவானவற்றை மறைவு தாமாக உங்களிடம் வெளிப்படும் அருள் பெறுவீர்கள். மறைவானவற்றை நீங்கள் காண முடியாது. மெய்யியல் நோக்கில் பார்ப்பீர்கள் என்றால், உங்களால் காண முடியாததுதான் மறைவானது. அதானே? திருக்குறள் படித்தால் மறைவானவற்றை காணலாம். திருவிவிலியம் படித்தால் மறைவானவற்றை காணலாம்.
திருமந்திரம் படித்தால் மறைவானவற்றை காணலாம் என்கிற கதையே கிடையாது. உன்னால் காண முடியாததுதான் மறைவானது. என்ன நிகழ வேண்டும் என்றால், மறைவான ஒன்றை காண்பதற்கான அருள் உனக்கு வழங்கப்பட வேண்டும். அந்த அருள் திருக்குறள் வழியாக, திருமந்திரம் வழியாக, திருவிவிலியம் வழியாக, திருக்குரான் வழியாக, இன்ன பிற மறை வெளிப்பாடுகள் வழியாக அந்த அருள் கிடைக்கிற வாய்ப்பை நீ பெறுவாய். ஆனால் இந்த நூல்கள் மறைவானவற்றை காட்டுகிற நூல்கள் அல்ல. இந்த நூல்கள் மறைவானவற்றை மறைவானது என்று சொல்லவும், மறைவானவற்றை பெற்றுக்கொள்வதற்குரிய அருளை நீங்கள் பெறவும் உங்களுக்கு உடன் இருப்பவை. இது இந்த புரிதலோடு நீங்கள் ஒவ்வொரு மறைநூலையும் அணுக வேண்டும். மறைநூல்கள் இறைவனை காட்டிக் கொடுக்கிற யூதாஸ்கள் அல்ல. மறைநூல்கள் உங்களை இறைவன் பார்க்கும்படியாக உயர்த்துகிறவை. மறைநூல்கள் உங்களை மெய் அருளும்படியாக உயர்த்தும் தன்மை கொண்டவை. திருக்குறள் அப்படிப்பட்ட மறைநூல் வரிசையில் இருக்கிறது என்பது நமது புரிதல். எனவே திருக்குறளை எந்த கண்ணோட்டத்தில் நாம் பார்க்க வேண்டும் என்பதில் நமக்கு தெளிவு வேண்டும். அது ஒரு மரபு மீட்பு நூலாக அல்லது அதற்கு பின்னால் இருக்கிற எந்த விதமான அரசியல் நோக்கங்களோ எதுவும் இதில் பொருந்தாது. ஒரு தனி மனிதன் தம் நிலை உயர, தம் சிந்தனை மேம்பட திருக்குறள் அவனுக்கு மிக நெருக்கமாக வழிகாட்டும் என்பதுதான் திருக்குறள் வெளிப்படுத்துகிற மறைசெய்தி. அவ்வாறு திருக்குறள் வெளிப்படுத்துவதற்கு என்ன அடிப்படை என்றால், திருக்குறள் முழுவதும் மெய்நிலை தமது சாரங்களை வெளிப்படுத்துகிறது. மெய்நிலையின் சாரங்கள் தான் திருக்குறளில் இருக்கிறது என்கிற படியாலும் நாம் திருக்குறளை மெய்நிலையின் வெளிப்பாடு சிறிதும் பிறழ்வில்லாமல் விளக்க வேண்டும், பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டுகிறேன். நான் தனிப்பட்ட முறையில் வேண்டுகிறேன். திருக்குறளினுடைய மெய்நிலை சாரம் அப்படியே நம்மிடத்தில் வெளிப்பட வேண்டும் என்று எனக்கு வேண்டல் இருக்கிறது. அந்த வகையில் திருக்குறளின் உள்ளடக்கத்தை எவ்வாறு அது வெளிப்படுகிறது, மெய்நிலையை வெளிப்படுத்துகிறது என்கிற பார்வையோடு நாம் பகிர இருக்கிறோம், பேச இருக்கிறோம். திருக்குறளில் நாம் தொடர்ந்து இந்த மெய்த்தமிழ் உரை செய்ய இருக்கிறோம். இன்று ஒரு திருக்குறளினுடைய மெய் உரைத்தலுக்கு ஒரு சான்று மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். திருக்குறளுக்குள் நீங்கள் அறிந்த பல கதைகள் இருக்கின்றன. அதனுடைய அதிகாரங்கள், அதனுள் இருக்கிற முப்பால், அதனுள் இருக்கிற பகிர்தல், பகுப்பு, அதிகார பகுப்பு எல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். நீங்கள் எளிமையாக பார்த்து விட முடியும். அதற்குள் 36வது அதிகாரமாக மெய் உணர்தல் என்று ஒரு அதிகாரம் இருக்கிறது. மெய் உணர்தல் என்பது திருக்குறள் வழிகாட்டுகிற ஒரு அதிகாரம். மெய் என்பது என்ன?
உணர்தல் என்பது என்ன என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. உணர்வு அல்லது உணர்தல் என்கிற சொல்லை நாம் பார்க்க வேண்டும். உணர்வு என்பது என்ன என்றால், இந்த சொல்லை அல்லது இந்த சொல்லினுடைய பொருளை இன்று நம்மால் காணவே முடியாது. ஒரு ஒரு இடத்தில் கூட உணர்வு என்கிற சொல் முறையாக பகிரப்படவில்லை. ஒரு இடத்தில் கூட பகிரப்படவில்லை. வழக்கத்தில் அறியப்பட்ட சொல் வழக்கில் நான் உணர்கிறேன் என்றால் என்ன என்று ஒருவருக்கும் தெரியவில்லை என்பதை நான் பார்க்கிறேன். சரி. உணர்வது என்பது என்ன? உங்களுக்கு நீங்கள் சற்று ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். எதை நாம் உணர்தல் என்கிறோம்? உணர்தல் என்பது நான் என்னை ஆணாக உணர்கிறேன். நான் என்னை பெண்ணாக உணர்கிறேன். இப்படியான வாசகங்கள் உணர்தலை என்ன செய்து வைத்திருக்கின்றன என்பது நாம் கண்டிக்க வேண்டிய கருத்தாக இருக்கிறது. எனவே உணர்தலை எங்கிருந்து துவங்குவது என்பதே இன்றைய சூழலில் சிக்கலானது. நீங்கள் உணர்கிறீர்களா என்றால், நான் உணர்கிறேன் என்று கூட நீங்கள் சொல்வீர்கள். எதை உணர்தல் என்பீர்கள் என்றால், அதற்கு விடை இல்லை. நான் உணர்ந்ததை சொல்கிறேன் என்பவரை நான் கேட்டிருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். சரி, உணர்தல் என்பது என்ன என்றால், அது இருக்காது. உணர்தல் என்பது மெய்நிலை. நான் அதற்கு மெய்ப்பாடு சொல்கிறேன். உணர்தல் என்பதே மெய்நிலைதான். அதுக்கு என்ன மெய்ப்பாடு என்றால், அதற்குள் இருக்கிற இலக்கணம் உணர்தல் என்பது எந்தவித குறிப்புகளுக்கும் ஆட்படாது. நீங்கள் ஒன்றை உணர்வீர்கள் என்றால், அதனை ஒரு குறிப்பை கொண்டு நீங்கள் சுட்ட முடியாது. நான் பெண்ணாக உணர்கிறேன் என்று சொல்றோம்ல. நான் பெண்ணாக உணர்கிறேன் என்றால், பெண் என்பது நிலையற்றது. அது ஒரு கருத்து, அது ஒரு தோற்றம். தோற்றத்திற்குள் ஆழமாக நீங்கள் செல்லும்போது, பெண் என்கிற கருத்தை நீங்கள் கைவிட வேண்டியிருக்கும். பெண் என்று உணர்கிறேன் என்று நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள், கூறுவீர்கள் என்றால், நீங்கள் உணர்தலை நோக்கி நகர்கிற போது, பெண் என்கிற கருத்தை நீங்கள் கைவிடுவீர்கள் என்றால், உங்கள் உணர்தல் அதோடு முடிந்து போகும். உணர்தல் என்பது அல்லது உணர்வு என்பது பகுக்க முடியாத ஒரு 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 அணுவினை நீங்கள் பகுத்துக் கொண்டே போகிறீர்கள். உங்களை நான் மனிதன் என்று ஒரு பகுப்பு இருக்கிறது. தொடர்ந்து பகுப்பீர்கள் என்றால், நான் இந்த பூகோளத்தில் நான் எந்த பகுதியில் வசிக்கிறேன் என்று பகுப்பீர்கள். தொடர்ந்து பகுப்பீர்கள் என்றால், நான் எந்த மதத்தை வழிபடுகிறேன் அல்லது எந்த சமூகத்தை சார்ந்திருக்கிறேன் என்று பகுப்பீர்கள். தொடர்ந்து பகுப்பீர்கள் என்றால், நான் எந்த ஊரைச் சார்ந்தவன், தொடர்ந்து நான் என்ன படித்தவன், பகுத்து 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 நீங்கள் அதை விலகிக் கொண்டு போவீர்கள் என்றால், நான் ஆண், நான் பெண் என்று பகுப்பீர்கள். மீண்டும் பகுப்பீர்கள் என்றால், நான் சில தசைகளின் சதைகளின் கூட்டு என்று பகுப்பீர்கள். மீண்டும் பகுப்பீர்கள் என்றால், இறுதிக்கும் இறுதியாக நான் ஒரு அணு என்று பகுப்பீர்கள்.
மீண்டும் பகுப்பீர்கள் என்றால் ஒரு நுண்ணணு என்று பகுப்பீர்கள். மீண்டும் பகுப்பீர்கள் என்றால் அதற்குள் இன்னும் சில பகுப்புகள் ஆற்றலாக, மூலமாக, துகளாக, உயிர் துகளாக என்பதான பகுப்புகளை நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் பகுக்கவே முடியாத நிலையில் ஒன்று இருக்கிறதல்லவா, அதற்கு பெயர் உணர்வு. இந்த உணர்வை பெறுதல் என்பதுதான் உணர்தல். நீங்கள் உணர்வை பெறுவீர்கள் என்றால், ஆதிக்கும் ஆதியாக, மூலத்திற்குள் மூலமாக இருக்கிற ஒன்றை, நீங்கள் மேலே அலங்கரித்திருக்கிற எல்லா பகுப்புகளையும் எறிந்துவிட்டு, மூலத்திற்கும் மூலமாக, ஆதிக்கும் ஆதியாக இருக்கிற ஒன்றை பற்றிக் கொண்டீர்கள், பிடித்துக் கொண்டீர்கள் என்பதற்கு தான் உணர்ந்தீர்கள் என்று பெயர். இதில் என்ன உணர முடியும்? ஒரு நிலை ஆதிக்கும் ஆதியாக இருக்கிற அந்த ஒன்றை, அந்த ஒரு துகளை நீங்கள் உணர்கிறீர்கள். ஒரு சான்றுக்காக நான் துகள் என்று பெயர் வைக்கிறேன். அது ஒரு உயிர் துகள். அதன் ஆழம் எனக்கு தெரியாது. ஆனால் அது அப்படி இருக்கிறது என்று ஆசான்மார்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். எனது புரிதலிலும் நான் அதை பார்க்க முடிந்திருக்கிறது. இவ்வாறு ஆதிக்கும் ஆதியாக இருக்கிற ஒன்றை நீங்கள் உணர்ந்தவுடன், மேலே சூட்டியிருக்கிற எல்லாமும் பகுப்புகள் தான். அது வெற்று அலங்காரங்கள் தான் என்பதை நீங்கள் பார்க்க முடியும். இதெல்லாம் உணர்வுக்குள் உங்களுக்கு அறியப்படுகிற வழக்கு மொழியில் சொல்ல வேண்டுமென்றால், 2 வாய்ப்பு தான் இருக்கும். ஒன்று, நீங்கள் உங்கள் நினைவிழந்து போவீர்கள். நினைவெல்லாம் பிறழ்வு ஏற்படும். அல்லது இந்த உடலை நீங்கள் விட்டுவிட வேண்டியிருக்கும். அவ்வளவு அடர்த்தியான பகுதி அது. சரி, இந்த உணர்வு ஏற்பட்டவுடன் எல்லாமும் இவை அல்ல. இது உயிர் துகள் அல்ல. நான் ஆண் என்ற அடையாளம், நான் பெண் என்ற அடையாளம், நான் கல்விமான் என்ற அடையாளம் துவங்கி, நான் எவ்வாறு என்னை வெளிப்படுத்த வேண்டும் என்று கற்பிதம் செய்து கொண்டிருக்கிறேனோ, அவையெல்லாம் கற்பிதங்கள் என்கிற அளவில் நான் உண்டாக்கி வைத்திருக்கிற மதிப்பீடுகள், எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற மதிப்பீடுகள் என்று மதிப்பீடுகளில் நான் திளைத்துக் கொண்டிருப்பதெல்லாம் வெளிப்பட்டுவிடும். இந்த வெளிப்பாடுகள் இருக்கிறதல்லவா, இவையெல்லாம் என்ன என்றால், இவையெல்லாம் போலி தோற்றங்கள். இது தமிழ் மரபில், தத்துவ மரபில், மெய்யியல் மரபில் ஒரு சிந்தனை பள்ளி இதனை மாயை என்கிறது. ஆனால் நாம் திருக்குறள் வழியாக பேசுவது, உணர்தல் என்பது மெய்நிலை அறிதல் தான் உணர்தல். மெய்நிலை என்பது என்ன என்றால், எல்லா பகுப்புகளுக்கும் அப்பாற்பட்டு, எல்லா பகுப்புகளும் கலைக்கப்பட்டு, பகுப்பதற்கே ஒன்றுமில்லை என்கிற நிலை எய்திய பிறகு, ஆதியாய் துகளாய் இருக்கிற, முன்னைக்கும் முன்னை என்று ஒரு இலக்கிய சான்று உண்டு. முன்னைக்கும் முன்னையாய் இருக்கிற மெய்த்துகளை அறிதல் உணர்தல் ஆகும். வள்ளுவர் மெய் உணர்தல் என்கிறார். இந்த மெய்யை புரிந்து கொள்வது மெய் உணர்தல் என்றாகும். அந்த வகையில் மெய் உணர்தல் என்கிற கருத்தை எவ்வாறாக வள்ளுவர் வெளிப்படுத்துகிறார் என்பதை விடவும், வள்ளுவர் வழியாக மெய் உணர்தல் எனும் கருத்து
மெய்நிலை குறித்த சாரங்களை எவ்வாறு வெளிப்படுத்துகிறது என்பதுதான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். இது மெய்நிலையை வெளிப்படுத்துகிறது என்பது ஒரு புறம். மற்றொன்று, மெய்நிலை அருள் பெறுவதற்குரிய ஒரு நபராக என்னை எவ்வாறு மேம்படுத்திக் கொள்வது என்கிற வழிகாட்டல் இதில் ஒரு தந்திரம் போல இருக்கிறது. தந்திரம் என்கிற சொல்லை திருமூலர் கையாளுகிறார். தந்திரம் என்பது மெய்நிலை உணர்தலுக்கான தகுதிப்பாட்டிற்கு வழங்கப்படுகிற வழிகாட்டல். தந்திரம் என்பது திருமூலர் வழங்கிய பொருளில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேடை கேளிக்கை அல்ல. அறியப்பட்ட அளவில் நம் முன் நடக்கிற மேடை கேளிக்கைகள் தந்திரங்கள், மந்திரங்கள் என்கிற சொற்களாக வழக்கொழிந்து சிதைந்து கிடக்கின்றன. திருமூலர் திருமந்திரம் என்றும் தந்திரங்கள் என்றும் சொற்களை கையாளுகிறார். இந்த சொற்களினுடைய பொருள் என்ன என்றால், மெய் உணர்வதற்குரிய உயர்நிலையை, மேம்பாட்டினை ஒருவர் அடைவதற்குரிய வழிகாட்டல் என்பதுதான் தந்திரம். இந்த தந்திரங்களின் தொகுப்பு திருமந்திரமாக நிலை பெற்றிருக்கிறது. இதற்கு பொருத்தமான தலைப்பு அல்ல அது. அதற்குள் நாம் இப்போது போக வேண்டாம். அப்படியான மெய்நிலை நோக்கி தம்மை உயர்த்திக் கொள்கிற தந்திர வகையில் திருக்குறளும் இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். அதில் மெய்யுணர்தல் என்கிற அதிகாரத்தில் வள்ளுவர் முதல் குறளை சொல்கிறார். பொருளல் லாவற்றை பொருளென்றுணரு மருளானா மானா பிறப்பு. இந்த குறளை இவ்வாறு வாசிக்க வேண்டும். ஆனால் எளிமையாக வாசிப்பதற்கு நாம் துவங்குகிற போது அசை பிரித்து, சீர் பிரித்து என்கிற இலக்கண நெறிமுறைகள் இருக்கின்றன. சொற்களை உரிய ஒலிப்பு முறையில் பிரித்து படிப்பது அது. அந்த வகையில் ஒரு செய்யுளை நாம் உள்வாங்கிக் கொள்வதற்கு முயன்றோம் என்றால், நடப்பில் இருக்கிற சொற்களும் வேறு சொற்களும் நெருக்கமான நிலையில் இருப்பதை காண முடியும். அந்த வகையில் பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் அருளான மான பிறப்பு என்பது குறள். இதில் மானா பிறப்பு, மானம் என்பது அந்த நகர ஒலிப்பு வேறுபாட்டில் மானம் என்கிற சொல்லை நாம் கேட்டிருப்போம். மானம் என்பது மதிப்பிற்குரிய குறியீடு. இதில் மானா என்கிற சொல்லை நகர வேறுபாட்டோடு வள்ளுவர் பயன்படுத்துகிறார். மாணாக்கர் என்ற ஒரு சொல் உண்டு. மாணாக்கர் என்றால் என்ன என்றால், மாண்பானவர்கள் என்று பொருள். மாணாக்கர் என்ற சொல் மாண்பு என்கிற வேறு சொல்லிலிருந்து வந்த சொல். அது விரிந்தது. மானா பிறப்பு என்கிறார் வள்ளுவர். மானா என்றால் மாண்பற்ற என்று பொருள். மருளான மானா பிறப்பு என்பது என்ன என்றால், மாயையாக இருக்கிற மாண்பற்ற பிறவி. இந்த பிறவி
மாயையாக இருக்கிற மாண்பற்ற பிறவியாக இருக்கிறது. எப்போது என்றால், பொருளற்றவற்றை பொருள் என்று கருதினால். எவையெல்லாம் பொருளற்றவை, எவையெல்லாம் பொருள் என்பதற்கான சில இலக்கண வரையறைகளை வள்ளுவர் உள்ளே வைத்திருக்கிறார். அடிப்படையில் இப்போது நாம் குறிப்பிட்டது போல, உணர்வு என்பதன் பொருள் என்ன என்றால் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இப்போது அறிந்திருப்பீர்கள். ஆனால் உணர்வு என்ற பொருள் எதற்கு வழங்கப்படுகிறது? நான் ஆணாக உணர்கிறேன், நான் பெண்ணாக உணர்கிறேன், நான் கடவுளாக உணர்கிறேன் என்றெல்லாம் வழங்கப்படுகிறது. இவ்வாறு பொருளற்ற பொருளை ஒருவர் உணர்கிறார் என்றால், அவர் மாண்பற்ற பிறப்பில் இருக்கிறார் என்பது முதல் குறள். இந்த குறளை நாம் தனித்தனியாக விரிவாக பேச வேண்டும் என்பது எனது விருப்பம். இவ்வாறு இந்த குறிப்பின் வழியாக வள்ளுவர் நமக்கு விளக்குகிற செய்திகள் பல. பொருளற்ற ஒன்றை பொருளென உணர்ந்தால் இந்த பிறப்பு மாண்பற்றது. இந்த பிறப்பு மாண்பாக இருக்க வேண்டும் என்றால், நேரடியான பொருள் பொருளற்ற ஒன்றை பொருளற்றதாகவே உணர வேண்டும். அல்லது பொருளுக்குரிய பொருளை உரிய முறையில் உணர வேண்டும். இது நேரடியான பொருள். உரிய பொருளை உரிய முறையில் உணர்வீர்கள் என்றால் அது மாண்பு. அதானே? அதற்கு பெயர் மதிப்பிடுதல். மதிப்பிடுதல் நிலை பெறும்போது அது உங்களை மெய் நோக்கி உயர்த்தும். இவ்வாறான செறிவான துவக்கத்தையும் ஆழமான உட்பொருளையும் குறள்களின் வழியாக மெய்நிலை நமக்கு வழங்கிக் கொண்டே இருக்கிறது, அருளிக் கொண்டே இருக்கிறது என்பதுதான் நான் பார்க்கிற கருத்து. இந்த வகையில் மெய்யுணர்தல் என்று துவங்குகிற இந்த மெய்த்தமிழ் உரையாடல் திருக்குறளின் வெவ்வேறு பக்கங்களை, குறட்பாக்களை பகிரும்படியான வாய்ப்பு நமக்கு அருளப்பட வேண்டும் என்று வேண்டி இந்த நிகழ்வை நாம் இன்று துவங்குகிறோம். தொடர்ந்த இடைவெளியில் மெய் தமிழ் உரையாடலாக இது நீண்டு வளம் பெற வேண்டும் என்று வேண்டுகிறோம். இது திருக்குறள் வகுப்பு போல மாறிவிடக்கூடாது. உங்களது திருக்குறள் வாசிப்பு ஈடுபாடும் இந்த செயலுக்கு கூடுதல் அலங்கரிப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நீங்களும் முழு ஈடுபாட்டோடு இந்த மெய்த்தமிழ் குறள் உரையை கொண்டு செலுத்த வேண்டும் என்று வேண்டி இந்த நிகழ்வை துவங்குகிறோம். தொடர்ந்து நிலை பெற வேண்டி நாம் முன்னெடுப்போம். யாவருக்கும் மெய்நிலை அருள் நிறைவதாக.